மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. என்னங்க இது பார்க்கலான்றீங்க பார்க்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னுவீங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி, அண்ணன், அனைத்து பாவர்கள் டுகெதர் ஒன் மறைவு வீட்டில் இருந்தால் அந்த பாவகம் கெடும். But will they be சுபத்துவம் if there are Chandra or Guru பார்வை? As you say, பௌர்ணமி சந்திரன் பார்வை is cure every problems அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, என்ன அப்படின்னா பாவர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. இதுவுமே விதிவிலக்கோடு தான் இருக்கும். ஓகே, எந்த பாவர்கள் எங்கே இருக்கலாம்? இயல்பாக பாபர்கள், லக்ன பாவர்களாக இருக்கட்டும், பாபர்களாக இருக்கட்டும், நட்பு ஸ்தானத்தில் மறையிறது நல்லது, ஸ்தான பலத்தோடு மறையிறது நல்லது, திக்பலத்தோடு மறையிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ இயல்பாக என்ன சொல்லுவோம், ஒரு மிதுன லக்னத்துக்கு சனி 3ல் மறைஞ்சிட்டாரு, கடுமையான கெடுபலனை செஞ்சிருவார். என்ன செய்வார்? இளைய சகோதரத்தையும் கெடுப்பார், அப்பாவையும் கெடுப்பார். எப்போ சனி தசை வந்தா, சனி தசை வரலன்னா அது நடக்காது. இதே இடத்துல சூரியன் உச்சமாக இருந்தால் ஒரு பலன், சூரியன் நீச்சமாக இருந்தால் ஒரு பலன். சூரியன் நீச்சமாக இருந்தால் அப்பாவோட விஷயம் சின்ன வயசுலேருந்தே பிரச்சனையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி உச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் சுபருடைய வீட்டில் இருக்காரு அப்படின்ற தன்மைகளில் இந்த திக்பலம் 7ஆம் இடத்தினுடைய நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தே பண்ணும். ஓகே, நீங்கள் மறைவு ஸ்தானம்னு கேட்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்க, ஏன்னா மறைவு ஸ்தானம்னாலே அப்படின்ற ஒரு தோட்டம் வந்துடக்கூடாதுல்ல. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவர் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. என்னங்க இது பார்க்கலான்றீங்க பார்க்கக்கூடாதுன்றீங்க அப்படின்னுவீங்க. இதுக்கு தான் சமீபத்தில் ஒரு வீடியோ செஞ்சுருந்தேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய சில பேரோட சம்பந்தம் இல்லாத சிலருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, ஏங்க மிதுன லக்னத்துக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது? அது நட்பு ஸ்தானம் தானே. ஆமாங்க, ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை 6ஆம் இடத்துக்கு. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாருன்ற பிரச்சனையில் சனி திசையில் என்ன பண்ணுவார்? நடக்க முடியாமல் பண்ணுவார், கால் பிரச்சனை பண்ணுவார், காலை உடைப்பார், இது மாதிரியான சம்பவங்கள் செய்வார்ல. அப்போ இந்த அமைப்புகள், அப்போ மறைவு ஸ்தானம் எப்படிங்க சொல்லப்படுது? ரொம்ப விசேஷமான அமைப்புகளில் இது ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைந்து உச்சமடைவார், இது யோகம். துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி நீச்சமாகி திக்பலம் அடைவார், அது அட்டகாசம். எப்போ? சனி தசை வரும்போது. அதே மாதிரி இவர் மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல இருக்காரு, இது மோசம். ஏங்க மோசம்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல அவர் 6, 8ஆம் அமைப்புகளை தான் பலனாக செய்வார். ஏன்னா 8க்கு 11ல் இருப்பார், லக்னத்துக்கு 6ல் இருப்பாருன்றதால. ஓகேங்களா? அதே மாதிரி லக்னாதிபதி உச்சமான நல்லது. இதில் இந்த லக்னாதிபதி உச்சமான நல்லதுனாக்கா சரியான சண்டைக்காரர், கோபக்காரராக இருப்பார். ஏன்னா லக்னத்தை செவ்வாய் திக்பலமாகவும் உச்சமாகவும் பார்க்குறதாக இருக்கிற பட்சத்தில் மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு வந்துடும். அப்போ எந்த இடத்துலங்க இந்த மறைவு ஸ்தானம் செயல்படும்? சுபருடைய வீடாக இருக்கணும், நட்பு அமைப்பாக இருக்கணும், உபஜய ஸ்தானங்களாக. இந்த உபஜயஸ்தானம் என்ன? 11, இந்த அமைப்புகள் தானே. இந்த அமைப்புகளாக இருக்கிற பட்சத்தில் தசை எந்த கிரகம் நடத்துது, லக்னம் எப்படி இருக்குது? ஓகே, ஒரு உதாரணத்துக்கு எந்த லக்னம், இந்த லக்னத்தை எடுத்துக்கோ, தனுசு லக்னத்தை எடுத்துக்கலாமே. தனுசு லக்னத்தில் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரும் நெருங்கி இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். 3 பேர் நெருங்கி இருக்கிறாங்க. நேற்று பார்த்தேன், லைவில் பார்த்த ஒரு ஜாதகம், கிட்டத்தட்ட சுக்கிரனும் இருப்பார், அதே நேரத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல குருவும் பார்ப்பார். இந்த இடத்துல என்ன தசை நடக்குது? சனி தசை நடந்ததுன்னா சந்திரனுடைய பலத்தை நீங்கள் பார்க்கணும். ஓகே, சந்திரன் ஒளியிலேருந்து அமாவாசையாக இருக்கிறாருங்க, இந்த இடத்துல கெடுதல் இருக்கும். இல்லைங்க, சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறாரு, பௌர்ணமி யோகம்ங்க, அட்டகாசமாக இருக்கும். சந்திரன் வந்து தேய்பிரையாக இருக்கிறாரு, ஸ்தான பலத்தை இழக்கிறாருன்ற பட்சத்தில் ஒளி குறைந்த அமைப்புகளில் பிரச்சனையாக இருக்கும். சரி, சனிக்கு குரு சுக்கிரனுடைய இணைவு இருக்குது, சனி தசை சனி சம்மந்தப்படக்கூடிய துறையில் லாபத்தை கொடுக்கும். ஆமாம், ஆனால் சுக்கிர தசை வந்தாலும் சந்திர தசை வந்தாலும் பிரச்சனை நடக்கும். இப்போ சுபத்துவம் இருக்குன்றதுக்காக ஒரு ஆதிபத்திய கிரகம், இப்போ சந்திரன் வந்து தனுசு லக்னத்துக்கு ஒரு ஆதிபத்திய கிரகம் என்ன பண்ணுவார்? 8ஆம் இடத்து வேலையை தான் செய்யணும். ஒளியாக இருந்தாருன்னா இடம் மாற்றி சம்பாதிக்க வைப்பார். கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா இருக்கிற இடத்துல கஷ்டம், கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்பார். இந்த அமைப்புகளில் தான் செயல்படும். அப்போது மறைவு ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது, சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா முதலில் எந்த தசை வருதுன்னு பாருங்கள்.
அந்த தசைக்கு நெருக்கமாக எந்த டிகிரியில் சுபத்துவ அமைப்பு கிடைக்குதுன்னு பாருங்கள், எந்த டிகிரியில் பாபத்துவ அமைப்பு நடக்குதுன்னு பாருங்கள். பாபத்துவம் பெற்ற கிரகம் கெடுதல்களை அதிகமாக செய்யும். சுபத்துவம் பெற்ற கிரகங்கள் பாவராக இருந்தாலும் கஷ்டங்களை பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும், சமாளிக்கிற மாதிரி கொடுக்கும். இவ்வளவுதான் விஷயம். லக்னத்தினுடைய யோகராக இருக்கும் பொழுது ஆதிபத்தியத்தையும் அதனுடைய காரகத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. இந்த அமைப்பு தான் பிரதர். ஓகேங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.